புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் எழுந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, தென்காசி மக்களே, உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. புரட்சி தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததிலிருந்து அவரை பொறுத்தவரை இது மக்களுக்கான கட்சி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். அவர் முதல்வராக பதவியேற்றதிலிருந்து ஏழை எளியோர்களுக்காகவே வாழ்ந்தார். சத்துணவு திட்டம் என்ற திட்டத்தை முதலில் கொண்டு வந்தார். விஏஓ எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர்களை நேரடியாக அரசே பதவி கொடுக்கும்படி செய்தார். ஏழை பெண்களுக்கு முதலாக சேலை வழங்கும் திட்டத்தையும் கொண்டு வந்தவர் அவர்தான். அதே போல தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தவரும் புரட்சி தலைவர் தான். அதே போல புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவகம், திருக்கோவில்களில் அன்னதானம், மருந்தகம், ஏழை எளியவர்கள் வீடு கட்ட குறைந்த விலையில் அரசு சிமெண்ட் கொடுத்தது, தாலிக்கு தங்கம் என்ற ஒரு பெயரில் இளம் பெண்கள் பள்ளி படிப்பை முடித்தவர்களுக்கு 25,000 ரூபாய் ரொக்கமும் 8 கிராம் தங்கமும் வழங்கினார். அதே போல மேல் படிப்பு படித்த பெண்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கமும் 8 கிராம் தங்கமும் வழங்கினார். மற்றும் ஏழை பெண்களுக்கு 1000 திருமணம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல திருமணங்களை நடத்தி வைத்தார். அதே போல ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு சமூக வளைகாப்பு என்ற திட்டத்தை உருவாக்கி அதில் ஏழைகள் பயன்பெற செய்தார். கர்ப்பிணி பெண் இணை சத்துணவு உருண்டை அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதே போல ஏழை பெண்கள் பேறுகால உதவியாக 18,000 ரூபாய் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பெற்ற குழந்தைக்கு குழந்தை நல பெட்டகமும், அதாவது 16 பொருட்களுடன் அந்த குழந்தைகளுக்கு வழங்கினார். அதே போல பஸ் நிலையங்களில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை அமைத்து கொடுத்தார். அது மட்டுமல்ல, பெண்களுக்காக கிரைண்டர், மிக்சி, மின்விசிறி போன்றவையும் கொடுத்தார். கிராமப்புற ஏழை பெண்களுக்கு ஆடு மாடு வழங்கும் திட்டத்தையும் கொண்டு வந்தார். அதே போல ஏழை பிள்ளைகள் படிக்கும் குழந்தைகளுக்கு சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், மிதிவண்டி, மடிக்கணினி போன்றவை வழங்கியவர் நமது அம்மாதான். அது மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பங்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒன்று நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த திட்டங்களை எல்லாம் செய்தார். அது மட்டுமல்ல, பசுமை வீடு திட்டம் என்ற திட்டத்தில் வருடத்திற்கு 65,000 வீடுகள் சூரிய ஒளி மின்சாரத்துடன் ஏழைகளுக்கு வழங்கியவர் நமது அம்மாதான். அதே போல தமிழ்நாட்டிலிருந்து இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்தால் அவர்களுக்கு குடும்ப நல நிதியாக 20 லட்சம் ரூபாய் வழங்கியவர் நமது அம்மா. அது மட்டுமல்ல, வனவிலங்கு தாக்கி இறந்த குடும்பங்களுக்கு குடும்ப நிதியாக 4 லட்சம் ரூபாய் வழங்கியதும் நமது அம்மாதான். அதே போல கிராமப்புறங்களில் ஏழையாக இருந்து மரணம் அடைந்தவர்களுக்கு ஈமச்சடங்கு நிதி உதவியும் செய்தவர் நமது அம்மாதான். இதெல்லாம் செஞ்சது யாருன்னா புரட்சி தலைவர் வழியில வந்த நம்ம அம்மாதான். இதெல்லாம் ஏழைகளுக்காக செஞ்சாங்க. ஆனாக்க 2011 திமுக திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கார். அவரு
1,14,000 கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போனார். அதுக்கப்புறம் அம்மா வர்றாங்க. அம்மா 5 வருடத்துல 1,14,000 கோடி கடன் வாங்கினாலும் மக்களுக்காக நான் சொன்ன திட்டங்கள் அனைத்தையும் செய்து கொடுத்தார். அதனால அம்மா இருக்கும்போது ஏழை மக்கள் நல்லா பயனடைஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் கொடுத்ததும் நம்ம அம்மா தான். இதெல்லாம் செஞ்சவங்க அம்மா தான். இதை நான் சொல்லணும் இல்ல, உங்க ஒவ்வொருத்தர் மனசுலையும் தலைவரும் சரி அம்மாவும் சரி குடியிருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்பயும் திமுக ஆட்சி வந்திருக்கு, 3.5 வருடம் ஆயிட்டு. இந்த 3 வருஷத்துக்குள்ள அவங்க வாங்கியிருக்கிற கடன் 3,50,000 கோடி. இவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க. ஏதாவது அவங்க செஞ்சிருக்காங்களா? மக்களுக்காக திட்டங்கள் எதுவும் செஞ்சிருக்காங்களா அப்படின்னா செய்யல. திமுக என்ன செய்யறாங்க அப்படின்னா, கடனை வாங்குறாங்க. அதுல மக்களுக்கு ஒவ்வொரு வீட்டுல உள்ள, அதாவது குடும்பத்துக்கு 4 லட்சம் ரூபாய் கடன் சுமையை ஏற்றி வச்சிருக்காங்க. இதுதான் இவங்க செஞ்ச சாதனை. மக்களுக்காக எதுவுமே செய்யல. அம்மாவுக்கு கொடுத்துட்டு போன இந்த 20 கிலோ அரிசி கூட வரமாட்டேங்குதுன்னு இப்ப நான் வர்ற வழியெல்லாம் மக்கள் சொல்றாங்க. 12 கிலோ கொடுக்குறாங்க, 10 கிலோ கொடுக்குறாங்க. கேட்டா நீ போய் சொல்லு 20 கிலோ தான் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. பருப்பு கொடுக்கலங்கிறாங்க, எண்ணெய் கொடுக்கலங்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய ஆட்சி பண்ற முறை. எதுவும் சரியா கொடுக்கல. அது மட்டும் இல்ல, தென்காசி மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்க தனியா பிரிச்சு எவ்வளவு ஆகுது. அதே போல பாத்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளர், அதாவது எஸ்பி அலுவலகம் கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? இதுவரைக்கும் இந்த 2 கட்டடத்தையும் திமுக காரவங்க திறக்கல. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 அலுவலகமும் இங்க தென்காசியில வாடகை கட்டடத்துல இயங்குது. கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 துறையை சேர்ந்த அதிகாரிகள் அலுவலகம் இருக்கும் அங்க. மக்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த ஒரே அலுவலகத்துல போய் மனுவை கொடுத்துட்டு வரலாம். ஆனா இப்ப அந்த சூழ்நிலை இந்த ஊர்ல இல்ல. காரணம் என்னன்னா, அந்த அலுவலகம் திறக்கப்படல. அதே மாதிரிதான் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அலுவலகம், அதுவும் அதே கதையில இருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மக்களை அலக்களிக்கிறாங்க. மக்கள் இன்னும் கேட்டீங்கன்னா, மக்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் ஒரு மனு கொடுக்கணும்னா முதல்ல பஸ் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. அதோட இங்க வந்தா ஒரே இடத்துலயும் அவங்களோட மனுவை கொடுக்க முடியல. ஏன்னா இங்க உள்ளவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல 2-3 துறைக்கு மட்டும் இங்க தனியா கட்டணம் பிடிச்சி ஒவ்வொரு கட்டடத்துல இருக்காங்களாம். மீதி எல்லா துறையும் திருநெல்வேலியில தான் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. மக்கள் தென்காசி மாவட்டம்னு இங்க போய் பார்த்து கொடுப்பாங்களா, இல்ல அவங்க திருநெல்வேலிக்கு போய் கொடுக்கணுமா? இது யாரோடைய தவறு? இந்த திமுக அரசாங்கத்தினுடைய தவறு. மக்களை போட்டு அலக்களிக்காதீங்க. இந்த 2 அலுவலகத்தையும் உடனடியா திறந்து இதுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாம் ஒரே அலுவலகத்துல செயல்படணுங்கிறத இந்த மக்கள் வாயிலாக, தென்காசி மக்கள் வாயிலாக இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இது ஒரு விஷயம். இது இல்லாம பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நாங்க துறை மந்திரி, அதாவது தொழில்துறை மந்திரி என்ன சொல்றாரு, நாங்க முதலமைச்சர் 3 முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு. அதாவது நல்லா கவனிங்க, 3.5 வருஷம் ஆட்சியில 3 முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு. சரி, போயிட்டு வரட்டும். போயிட்டு வந்தவர் என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு முதலீடுகளோட வந்திருக்கிறாரு முதலமைச்சருங்கிறாங்க.
3.5 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள 3 முறை நீங்க வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணி வந்திருக்கீங்க. அதே சமயம் இங்க எந்த ஒரு புது நிறுவனமும் வரல, தொழிற்சாலையும் வரல. வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள தானே வந்திருக்கணும். உங்க ஊர்ல எல்லாம் கேட்டுக்கிட்டு வரேன், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வரலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு அந்த அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, சட்டசபைக்குள்ள 31 லட்சம் வேலை வாய்ப்பை நாங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டோங்கிறார். எல்லாமே பொய்யான வேலையா இருக்குது. அதன் வெளியில மீட்டிங்ல எங்கேயாவது பொதுக்கூட்டத்தில் பேசினா நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்கிறதுக்காக இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இந்த சட்டசபையே ஒரு பாதுகாப்பான இடம்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ள அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுல ஃபோர்டு கம்பெனி, கார் தயாரிக்கிற கம்பெனி, இது அம்மா கொண்டு வந்தது. இது இங்க தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த நிறுவனத்தை இப்ப மூடிட்டாங்க. இவங்க இந்த திமுக எங்க பார்த்தாலும் பூட்டு போடுறதுதான் வேலை, மூடியாச்சு. இப்ப இதனால என்ன ஆயிடுச்சு, 3600 தொழிலாளர்களுக்கு வேலை போயிட்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்டு கம்பெனிக்காக சின்ன சின்ன சாமான்கள் இதெல்லாம் சுற்றுப்புறத்துல அங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே அந்த பகுதியிலேயே தயாரிக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சவங்க கிட்டத்தட்ட 30,000 பேர். இப்ப அவங்களுக்கும் வேலை இல்லை. அத மறைமுகமான வேலைன்னு சொல்றோம். ஏன்னா வேற கம்பெனி வேலை கொடுக்கும், அது சம்பந்தமா எல்லாமே சப்ளை அந்த ஃபோர்டு கம்பெனிக்கு கொடுக்கணும். அதுவும் மூடியாச்சு இப்போ. இப்ப அதனால என்ன, கிட்டத்தட்ட 30,000 பேர் அவங்களுக்கும் வேலை இல்லாம போச்சு. இதுதான் இப்ப திமுக செஞ்ச சாதனையா இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க, நான் புதுசா கொண்டு வந்துட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு இருக்கிற கம்பெனியை ஏன் நீங்க மூடுறீங்க? அந்த கம்பெனி இருக்கிறதுக்கு உண்டான வேலையை தானே நீங்க பண்ணணும். அத நீங்க செய்யல. ஆனா வெளியில என்ன செய்யறீங்க, வெறும் விளம்பரம். விளம்பரமும் மக்கள் வரி பணம் தான். வெறும் விளம்பரத்தை கொடுத்து 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 முதலமைச்சர் அதை செஞ்சிட்டாரு இதை செஞ்சிட்டாருன்னு ஜனம் நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல எல்லாம் பக்கமா விளம்பரம். விளம்பரம் எல்லாம் சும்மா போட மாட்டாங்க, பணம் கொடுத்தாதான் போடுவாங்க. அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு ஒரு இது அந்த சம்பந்தப்பட்ட இதை பண்றோம், நிகழ்ச்சியை பண்றோம்னா இவங்க 1000 ரூபாய் செலவு பண்றாங்க விளம்பரப்படுத்துறதுக்கு. இததான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா எங்கேயாவது வெளிநாட போனாங்க, இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்களா, போனாங்களா? ஆனா அவங்களுக்கு அந்த திறமை இருந்தது. இங்கே கொண்டு முதலீடுகளை வாங்கி செஞ்சாங்களா இல்லையா? எல்லாமே செஞ்சாங்க. ஆனா இந்த திமுக அரசு இதெல்லாம் செய்யல. நான் எல்லா ஊர்லயும் கேட்டுக்கிட்டு வரேன், உங்க ஊர்ல எல்லாம் ஏதாவது நிறுவனம் வந்திருக்கா, யாருக்காவது வேலை கிடைச்சிருக்கான்னு. ஒன்னும் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தேர்தல் சமயத்துல அவங்களே வாக்குறுதி கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட. தேர்தல் அறிக்கைன்னு வேற புத்தகம் போட்டு வெளியிடுறாங்க. அதுல உள்ளதையும் எதையும் செய்ய காணும். இது ஒரு பக்கம் இப்படி போகுது. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் மக்கள் தான் கஷ்டப்படும். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மக்கள்கிட்ட வரின்னு எந்த விதத்துல வரின்னு சொல்லி பணத்தை வாங்குறதுதான் வேலை. வரிங்கிற போர்வையில பணத்தை வசூலிக்கிறது. அது மட்டும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த தெய்வங்களையும் விட்டு வைக்கல இவங்க. கோயில்கள்லையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனை, எல்லா கோயில்லையும் பிரச்சனை. இப்ப அம்மா இருந்தப்ப இந்த மாதிரிலாம் இல்ல. அம்மா இருந்தப்ப நம்ம கட்சை சேர்ந்த ஆட்களுக்கு கூட உள்ளார பதவியெல்லாம் கொடுத்ததில்ல. அது தெய்வ வழிபாடு இடம் அப்படின்னு சொல்லி நல்ல பெரிய வசதி படைச்சவங்க அந்த மாதிரி உள்ளவங்க நிறைய கோயிலுக்கு செய்யறாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் தக்காருன்னு போட்டாங்க. அவங்க யாரும் கோயில் பணத்தை எல்லாம் எடுக்கிறவங்க இல்ல. அவங்க முடிஞ்சா அவங்க நிறுவனத்துல இருந்து நிறைய கோயிலுக்காக செய்வாங்க. அந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு தான் அம்மா பதவியை தக்காருன்னு போட்டு கொடுத்தாங்க.
அதை வந்து அவங்க எல்லாரும் அந்த கோயிலுங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுங்க பாட்டு அதுங்க போனது வந்துச்சு. உள்ளார பூஜை பண்ணுற ஐயரு, சிவன் கோயிலுங்க இதெல்லாம் ஐயருங்க இருப்பாங்க. விஷ்ணு கோயில் இதில் எல்லாம், பெருமாள் கோயில் எல்லாம் ஐயங்கார் இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்வாங்க, பூஜை பண்ணுவாங்க. இதை மக்களும் போய் அவங்க பாட்டுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் நடக்குதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கம் கோயில் பெரிய கோயில், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் கட்சிக்காரவங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நின்றுக்கிட்டு யாரும் உள்ளார போனால் கையை பிடிச்சிட்டு பணத்தை கொடுத்துட்டு போ, பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் வாங்குறாங்களாம். இது வந்து எதுக்காக நீங்க திமுக காரவங்கள உள்ளார விடுறீங்க? தேவையா இல்லையா? யாராரு வந்து தெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ மக்கள் வந்து கும்பிட்டுட்டு போட்டுமே, உங்களுக்கு என்ன இதுல? நீங்க அரசாங்கத்தை தான் நடத்தணுமோ ஒழிய இதை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, ஒரு கோயில் வந்து பல காலமா இருக்கு, அதுக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப டோனர்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா சில பேர் சில வேண்டுதலை வச்சிருப்பாங்க, நடக்கும். அதுக்காக அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து இந்த கோபுரத்தை இந்த வாசலை நாங்க செலவை எடுத்துக்கிட்டு பண்றோம்னு. அம்மா இருந்தப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுதோ நீங்களே பார்த்து ஆள் அனுப்பிடுங்க, அவங்களே வந்து கட்டிவிட்டு நீங்க அவங்களுக்கு நேரடியா நீங்க செக் பேமெண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அரசாங்கம் வாங்க மாட்டோம், அவங்களே நீங்க நேரடியா பார்த்து செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு இது செய்யணுமா தாராளமா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப என்ன பண்றாங்களாம் இந்த அரசாங்கம், நீ பணத்தை என்கிட்ட கொடு, மந்திரி லெவல்ல இது நடக்குதான், நீ பணத்தை எங்ககிட்ட கொடுங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்றாங்களாம். எதுக்கு அவங்க உங்கள்கிட்ட கொடுக்கணும்? நீங்க வந்து வரைபடத்தை போடுங்க, இந்த செலவு இவ்வளவுதான் ஆகும் அப்படின்னா அதை அவங்க நேரடியா கொடுத்து செய்யட்டுமே. உங்களுக்கு தான் அங்க அதிகாரி இருக்காங்க, அவங்க பாத்துக்க போறாங்க, சரியா செய்யறாங்களா என்னன்னு பாத்துக்க போறாங்க, அதை செய்ய வேண்டியதுதானே. இது மாதிரி வீணான பிரச்சனைகளுக்குள்ள உள்ளர போய் பாக்குறாங்கல்ல, தான் நேரம் சரியா போகுது அவங்களுக்கு. ஆனா அரசாங்க வேலை எதையும் ஒழுங்கா பாக்குறது இல்ல. மக்கள் பிரச்சனைக்கு உள்ளதை எதையுமே இந்த திமுக காரவங்க பாக்குறது இல்ல. இப்ப நான் சொன்னா உடனே என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எதோ சொல்லுதுன்னு. நான் வெளிப்படையா சொல்றேன், நான் சொல்றதுக்கு தாராளமா நீங்க பதில் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். நான் ஒன்னுத்துக்கும் பயப்படல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் இந்த சலசலப்புக்கு எல்லாமும் நான் பயந்தாலும் கிடையாது. நான் மக்களுக்காக எல்லாத்தையும் நான் பேசுவேன், கேட்பேன். 35% ஒரு யூனிட்டுக்கு காசை ஏத்திட்டாங்க. திருப்பி இப்ப முந்தா நாளும் ஒரு உயர்வு கொடுத்துருக்காங்க. இப்ப அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னா 100 யூனிட் ஃப்ரீ, இலவசம். மீதி 100 யூனிட்டுக்கு 170 ரூபா. அதுதான் அப்ப எல்லாரும் கட்டுனது. திமுக அரசு வந்ததும் அந்த 170 ரூபாய்க்கு உடனே என்ன பண்றாங்க, 55 ரூபா போடுறாங்க ஒரு யூனிட்டுக்கு. போட்டு 225 ரூபா வாங்குறாங்க. சரி, அதோட விட்டாங்களா பாத்தீங்கன்னா இல்ல. இப்ப இந்த வருஷத்துக்கு இன்னொரு 10 ரூபா. இப்ப நீங்க அவங்க 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த 200 யூனிட்டுக்கு 65 ரூபாய் ஏற்றிட்டாங்க. இப்ப அதோட இது வந்து நீங்க ஒரு 200 யூனிட்டுக்கு நீங்க கட்ட வேண்டியது வந்து 100 ஃப்ரீன்னு சொல்றது, மீதிக்கு கட்ட வேண்டியது 235 ரூபா. இந்த அளவுக்கு கட்ட வேண்டியதா இருக்கு. அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு 1130 ரூபாய் இருந்துச்சு. இப்ப இவங்க வந்ததும் 595 ரூபாய் ஏத்துறாங்க. 1130ஓட 595 ரூபாய் ஏற்றி 1725 ரூபான்னு ஆக்குறாங்க, ஆக்கி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பி 280 ரூபா. ரூபான்னு ஆக்குறாங்க, ஆக்கி வாங்கிட்டு இருக்காங்க.
இப்ப திருப்பி 380 ரூபா இப்ப ஏத்தி இப்ப பாத்தீங்கன்னா 1805 ரூபா இப்ப ஏத்தி இருக்காங்க. அம்மா ஆட்சியில 600 யூனிட்டுக்கு 2440 ரூபாய் இருந்துச்சு. ஆனா இவங்க வந்தோன்னு ஏத்துனது 310 ரூபாய் ஏத்துனாங்க. ஏத்தி என்ன பண்றாங்க, 2750 ரூபாயா உயர்த்தினாங்க. இப்ப முந்தா நாள் ஏத்துனாங்கல்ல, அதுல 130 ரூபா கூட ஏத்தி இருக்காங்க. ஏத்திட்டு மொத்தம் 2880 ரூபா 600 யூனிட்டுக்கு உயர்த்தி இருக்காங்க. இப்ப நீங்க மொத்தமா கவனிச்சீங்கன்னா ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்கள் வீடுகள்னு பாத்தீங்கன்னா 2,32,00,000 பேரு வீடுகள். அப்ப நல்ல கணக்கு பாருங்க, இருக்கிறதுல அதிகமானவங்க இவங்க தான். இப்ப இவங்க ஏத்துனதுல அதிகமா பாதிக்கப்பட போறது இவங்க தான். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இந்த திமுக அரசாங்கத்தை கொடுத்ததுல இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. சரி, அவங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க மின் கட்டணத்தை மாசம் ஒரு முறை அப்படின்னு ஆக்குறோம். நாங்க இன்னைக்கு 3.5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஏன் இன்னும் ஆக்கல? அது அவங்க கைக்குள்ள உள்ளது தானே, அவங்களே செய்ய வேண்டியது தானே, செய்யல. அப்புறம் இன்னொரு கூத்து, விவசாயிக்கு இலவச மின் இணைப்பு கொடுக்க போறோம். சும்மா சொல்றது, ஏன்னா எல்லாத்தையும் பணத்தை வாங்கணும், அதுதான் நோக்கம். இணைப்புன்னு சொல்லி விவசாயிக்கு என்ன பண்ணிட்டாங்க பாவம். சரி, நம்மளுக்கு நம்ம கேணிக்கு மின் இணைப்பு வாங்கிக்குவோம், ஃப்ரீ கரண்ட் கிடைக்கும், நம்ம பாய்ச்சிக்கலாம் தண்ணி அப்படின்னு நினைச்சு 4 லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம் வந்தோடனே. அதுக்கு ஒரு இணைப்புக்கு அவங்க எவ்வளவு பணம் கட்டணும்னா 25,000 ரூபாய் கட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா அதுலயே 4 லட்சம் பேருக்கு இவங்க வாங்கி இருக்கிற பணம் 1000 கோடி வாங்கி இப்ப 3 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கு வட்டி ஒவ்வொரு விவசாயம் கையில இருந்தா கொடுத்துருப்பாங்க, ஒண்ணு நகையை அடவு வச்சிருப்பாங்க, இல்ல எங்கேயாவது கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்க தனியா வட்டி கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இவங்களுக்கு 1000 கோடி இப்ப வட்டி இல்லாம அங்க போயிட்டு போ. அதை வச்சு செலவு அவங்க உருப்படியா எதுவும் பண்றது இல்ல, செலவு பண்றது. அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா அறிவிக்கப்படாத மின்வெட்டு எங்க பார்த்தாலும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் வழித்தடம் அந்த வருதுல்ல ஒயரு, அதெல்லாம் சரியா பழுது பார்க்கல. மின் கம்பம் நிறைய இடத்துல சாஞ்சி இருக்குது, உளுந்து இருக்குது. அதெல்லாம் எடுத்து டைட்டா நீங்க அந்த மின் கம்பி வடம் போறத இழுத்து கட்டுனாதான் அதுலேருந்து லாஸ் வராது, அந்த கரண்ட் போகும்போது வீணாகாது. அதை செய்யல. அதே போல நேற்று கூட சொன்னேன், இந்த மின் மாற்றினாக்க டிரான்ஸ்பார்மர், அதுக்கு ஆயில் மாத்தணும், 2 வருஷத்துக்கு ஒரு முறைனாலும் மாத்தணும், அதுவும் மாத்தல. அதனால இது 3 தப்புனால என்ன ஆகுதுன்னா நிறைய அந்த மின்சாரம் வேஸ்ட் ஆகுது. அது யாரு வீட்டுக்கும் போல, அப்படியே அது போற வழியிலேயே லாஸ் காட்டுது. அந்த மாதிரி இருந்தா நீங்க அதை சரி பண்ணாம வீணா பாவப்பட்ட இந்த மக்கள்கிட்ட போய் நீ ஒவ்வொரு வீட்லயா உண்டியல் குழுக்குனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சரி பண்ணா நமக்கு இந்த லாஸ் வராது. மின் வாரியத்துல இப்ப கடை 1,50,000 கோடி. அப்புறம் எப்படி வரும்? நீங்க நிலக்கரி வாங்கினா அதுல நல்ல கறியை வாங்க மாட்டேங்கிறீங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்களே திட்டமிட்டு இதுல லாஸ் வர வைக்கிறீங்களோன்னு சந்தேகம் வருது எனக்கு. ஏன்னா இதெல்லாம் நீங்க இந்த பராமரிப்பு வேலையை சரியா பார்த்தா இந்த இவ்வளவு கரண்ட் வேஸ்ட் ஆகாது. நீங்க இந்த மாதிரி மக்கள் தலையில போய் சமத்த வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்,
நீங்க வந்து ஒரு துணி எடுத்து தச்சிங்கன்னா விலை கம்மியா இருக்கும். நீங்க போய் ஒரு ரெடிமேட்ல போய் வாங்குனீங்கன்னா விலை கூட இருக்கும். அதை அந்த வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்யுது. இது என்ன பண்ணுது, நேரா மக்கள்கிட்ட போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து பணத்தை பறிக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இத்தோட இல்ல, இப்ப நான் சொன்ன கணக்கு வருஷா வருஷம் தொடரும் ஜூலை மாசம் அப்படிங்கிறாங்க. இப்ப அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஏறிடும். அதே போல பாத்தீங்கன்னா பஸ், இப்ப இங்கேருந்து தென்காசிக்கு, புளியங்குடியிலேருந்து தென்காசிக்கு பஸ் போகுதுன்னா நீங்க முன்னெல்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு 4-5 ட்ரிப்பு போகும் அந்த ரூட்ல. இப்ப பாத்தீங்கன்னா 2 ட்ரிப்பு போனாலே பெருசு. ஏன்னா பஸ் இல்ல. அம்மா இருந்தப்ப 20,600 பஸ் மொத்தம் தமிழ்நாட்டுக்கு தேவை. அத்தனை பஸ் இருக்கணும். அதெல்லாம் அம்மா இருந்தப்ப வாங்கினாங்க. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா நான் இந்த மாதிரி பேசுறேனேங்கிறதுக்காக ஒரு 10 பஸ்ஸை வாங்கி ஒரு மந்திரி டக்குன்னு கொடி அசைக்கிறாரு, பச்சை கொடி அசைக்கிறாரு. இந்த வேலை தான் பண்றாங்களே ஒழிய ஏமாத்து வேலை தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா முதியோர் உதவித்தொகை. முதியோர் உதவித்தொகைன்னா எல்லாரும் நினைச்சுக்கோங்க வயசானவங்களுக்கு மட்டும்னு இல்ல, 3 வித இது சேர்ந்துதான் இது முதியோர் உதவித்தொகைன்னு சொல்றோம். ஊனமுற்றவங்க, கனவுனால கைவிடப்பட்டவங்க, விதவை, யாரும் இல்லாத முதியோர், இவங்கெல்லாம் சேர்ந்துதான் முதியோர் உதவிங்கிறது போகுது. இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா இருந்தப்ப வரைக்கும் 38 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இதான் நடந்துச்சு. இப்ப திமுக அரசு வந்தப்புறம் என்ன பண்ணுது, அந்த 38 லட்சம் இருந்ததுல அதுல 4 லட்சம் பேரை வந்து நீக்கிடுது. நீக்கிட்டு மீதி 34 லட்சம் பேர் அதை என்ன பண்ணுது, கொடுக்குது. அது வந்து மாசம் மாசம் கொடுக்கறது இல்ல. அதையும் சொல்றாங்க, எங்களுக்கு முதியோர் உதவித்தொகை வரல, கொஞ்சம் நீங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2011 அம்மா ஆட்சிக்கு வராங்க. அப்ப வந்து அது 400 ரூபாயா இருக்கு. அம்மா வந்தது என்ன பண்றாங்க, அத 1000 ஆக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் தான் 12 வருஷமா இருக்கு. இப்ப இந்த திமுக அரசாங்கம் வந்ததும் 200 ரூபாய் 12 வருஷத்துக்கு அப்புறம் 200 ரூபாய் கூட்டுறாங்க, 1200. ஆனா இங்க 1200ன்னு சொல்லிவிட்டு 4 லட்சம் பேரை நீக்கவும் விட்டாங்க. அது வெளியில யாருக்கும் தெரியாது இல்ல, நீக்கிட்டாங்க. இதுதான் இவங்க செய்யறது. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நம்ம ஆட்சிகள்ல அந்த தவறு நடக்காது. இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை சைட்லாம் பாத்தீங்கன்னா இங்க இந்த இடம் பூரா மேற்கு தொடர்ச்சி மலையில அடிவாரத்துல இருக்கு. இங்க 80,000 ஏக்கர் நெல்லு சாகுபடி பண்றாங்க. தென்னை ஒரு 30,000 ஏக்கர்ல பண்றாங்க. எலுமிச்சை 10,000 ஏக்கர்ல பண்றாங்க. மா 10,000 ஏக்கர்ல பண்றாங்க. நெல்லி 4,000 ஏக்கர்ல பண்றாங்க. ஆனா அதுக்கு சரியான விலை கிடைக்கல. அதனால அந்த விவசாயத்துல உள்ளவங்க, அதுல ஈடுபட்டு உள்ளவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்க, இங்க மாம்பழச்சாறு, எலுமிச்சை சார்ந்த தொழிற்சாலை இதெல்லாம் கேக்குறாங்க. மதிப்பு கூட்டுறதுக்காக இந்த மாதிரி தொழிற்சாலையில கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து நம்ம ஆட்சி வந்தா நடக்கும் ஒழிய இந்த ஆட்சியில அதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வேலையே இல்லை. இப்ப இங்க புளியங்குடியை பொறுத்த வரைக்கும் நெல்லி, எலுமிச்சை எல்லாம் இருக்கு. ஆனா குளிர்பதன கிடங்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1750 டன்னுக்கு தான் இருக்கு. ஆனா அது பத்தாது. குறைச்சலா 15,000 - 20,000 டன்னு வைக்கிற அளவுக்கு குளிர்பதன பெட்டி வேணும். இத இந்த அரசாங்கம் வந்து ஏற்கனவே தேர்தல் அப்ப வந்தப்ப நாங்க எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, 4வது வருஷம் வந்துட்டாங்க.
இவங்க வந்து ஏதாவது கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அது மக்களுக்கு உபயோகமா இருக்கும். அதை செஞ்சு கொடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு வழி தெரியலைன்னா இன்னொரு வழியும் நான் அவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் மக்களுக்கு செய்யணும்னு தான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா அக்ரி மார்க்கெட்டிங்னு ஒண்ணு இருக்கு, விவசாய மார்க்கெட்டிங்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து கூட்டுறவு சங்கம். இந்த ரெண்டு வழியில இந்த ஒரு 15,000-20,000 டன்னு குளிர்சாதன வசதி பண்றதுக்கு செய்ய முடியும். அந்த வகையில முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமா செஞ்சு கொடுக்க முடியும். இந்த அரசாங்கம் அதை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்னுடைய கழக தொண்டர்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன், எல்லாருமே வந்து இந்த மக்களுக்கு வந்து உதவியா இருக்கணும். ஏன்னா முதல்ல திமுக காரவங்கள்ட்ட இருந்து மக்களை கவுன்சிலர் தேர்ந்து காப்பாத்தி ஆகணும், ரவுடிகள் தேர்ந்து காப்பாத்தி ஆகணும். நிறைய வேலை இருக்கு நமக்கு. அதனால நீங்க எல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். நம்ம 2 தலைவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. மக்கள் இல்லாம எதுவுமே இல்லை. அதனால அவங்கள சந்தோஷமா வச்சிருந்தாதான் நல்லது. அதனால எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையோட இருங்க. நம்ம 2 தலைவர்களோட எண்ணத்தை ஈடேற்றிட தமிழக மக்களை நாள்தோறும் கசக்கி பிடிகின்ற திமுகவின் கோர பிடியிலிருந்து தமிழகத்தையும் விடுவித்து தமிழக மக்களையும் காப்பாற்றிட எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேங்கிறத சொல்லி பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.